ஹலோ மக்களே, என் பேர் அருள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா தேர்டு T20 பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அரே யார் கேவோ பையா, அந்த மாதிரி இருந்தது மேட்ச்சு. நம்ம வழக்கம் போல் ஏடன் மார்க்கன் ஸ்டார்டிங்லேயே டாஸை வின் பண்ணி வழக்கம் போல் பவுலிங்கை சூஸ் பண்ணிட்டாரு. இதுக்கப்புறம் சூர்யா என்னடா நம்மளுக்கு டாஸுக்கு வந்த சோதனை, ஒரு மேட்சும் கூட டாஸ் ஜெயிக்கவே மாட்டேங்கிறமே அப்படின்னு சொல்லிட்டு, சரி விடு நம்ம போய் ஃபஸ்ட் பேட்டிங் ஆடுவோம் அப்படின்னு சொல்லி வழக்கம் போல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வழக்கம் போல் சஞ்சு ஏமாற்றிட்டாரு. என்னடா திடீர்னு பூகமாக வெடிக்கிறாரு சஞ்சு, திடீர்னு புஷ்வானமாக போயிடுறாரு. அந்த மாதிரி சஞ்சுவோட இன்னிங்ஸ் இருக்குது. கடந்த 10 இயர்ஸாக அவருக்கு வாய்ப்பே தெரில. இப்போ வாய்ப்பு கொடுத்து 2 செஞ்சுரி அடித்தார், 2 டக் அவுட்டு. இந்த மாதிரி போயிட்டுருக்கு. அப்புறம் திலக் வர்மா ஒரு டாப் ஆர்டர் பொசிஷன் கிரியேட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. கிட்டத்தட்ட 1 டவுன் ஆனால் எப்பவுமே சூர்யா தான் ஆடுவார். இப்போ திலக் வர்மாவுக்கு கொடுத்தாங்க. திலக் வர்மா 1 டவுன் இறங்கி சவுத் ஆப்பிரிக்கன் பவுலர்ஸை சும்மா காட்டுன்னு காட்டிட்டாப்புலப்பா. தரமான செய்கை. எவ்வளோதான் ஜெரால்ட் கோட்ஸே அதாவது கையும் வரல காலும் வரல, அந்த மாதிரி பால் போட்டுகிட்டே இருக்காரு. ஆனால் ஒய்டாக போகுது, எங்கே போடுறேன்னே தெரில. 360 டிகிரியில் போட்டு அந்த அடி வெல் பிளேடு அண்ட் வெல் சாம். அதாவது சுரேஷ் ரெய்னாவோட ரெக்கார்டை பீட் பண்ணியிருக்காரு. அது ஒரு யங்கஸ்ட் ஏஜில் 22 இயர்ஸ்லேயே சதம் போட்ட பிளேயர்னா திலக் வர்மா. அதுக்கப்புறம் இந்தியா பின்னாடி வந்தவங்க எல்லாமே வழக்கும்போது சூர்யா எப்போவுமே வேறு மாதிரி ஆடுவார் T20 ஃபார்மேட்லாம். பட் இந்த கேப்டன்சி ப்ரெஷராக என்னன்னு தெரியல, அதனால் அடிக்கவே இல்லை. பின்னாடி ஹார்திக் பாண்டியா இவங்களாம் ஒரு நல்ல கம்பேக்கு கொடுத்தங்காட்டிக்கு. அதே மாதிரி ராம்தீப் சிங் ஃபஸ்ட்டு டைமாக டெபியூட் பண்ணார் T20யில். ஃபஸ்ட்டு பாலே 6. அதுக்கு சூர்யாவே எந்திரிச்சுன்னே கிளாப் பண்ணுறாப்புல, அந்த மாதிரி ஒரு ஷாட்டாக இருக்கும். இதனால் இந்தியா 220 ரன்களை அடிச்சிட்டாங்க. இதாவது 220 வில் பி டார்கெட் ஆன் எகெயின்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா. 220யா? நாங்கள் 190 அடிக்க மாட்டோம், 190 அடிக்க மாட்டோம். 220யா? ஏடன் மார்க்கருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி வாங்க சேஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி களமிறங்க வழக்கம் போல் டாப் ஆடுற மனுஷன் மண்ணை கவிட்டாங்க. அடிக்கிறதே இல்லை. எடா அவங்களெல்லாம் வச்சு நான் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஏடன் மார்க்கரம் கேட்க, அதுக்கு பிளேயர்ஸ் முதல்ல நீ அடி, அதுக்கப்புறம் கடந்த ஒரு 4 இயர்ஸாக 2 இயர்ஸாக ஏடன் மார்க்கம் ஃபார்ம் சுத்தமாகவே கொஸ்டின் மார்க்காக இருக்குது. அதனால் அவங்க இடம் வழக்கம் போல் நம்ம கென்ரிச் கிளாசன் டேவிட் மில்லர் பின்னாடி கை கொடுப்பாங்கன்னு பார்த்தா, கென்ரிச் கிளாசன் வருண் சக்கரவர்த்தியோட லாஸ்ட்டு 2 T20யில் அந்த மாதிரி அடி வாங்கினார். அதாவது விக்கெட்டு டினிக் போச்சு. ஆனால் இந்த மேட்ச்சு கென்ரிச் கிளாஸ் ஒரு கம்பேக் கொடுத்தாரு பாருங்க வருண் சக்கரவர்த்தியோ. அவருக்கு தொடர்ந்து ஹேட்ரிக் 6. அதாவது நானா 2 டைம் நீ விக்கெட் எடுக்கிறேன்னா இன்னைக்கு பாடுறாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வச்சு சாத்துன்னு சாத்திட்டாரு. கிட்டத்தட்ட 111 மீட்ரு அந்த மாதிரி ஒரு 6 அடித்தாப்புல. அதுக்கப்புறம் வழக்கம் போகிற மில்லருமே இந்த வேர்ல்டு கப்பு கேட்ச் ஆன மாதிரி அன்னைக்கு சூர்யா, இன்னைக்கு அக்ஷர் பட்டேல் விக்கெட்டு அவுட் ஆகிட்டு அவரும் வெளியே போயிட்டார். ஏன்னா மேபி ஸ்கோர் போர்ட் ப்ரெஷராக இருக்கலாம். அதனால் மில்லர் அவுட்ஸ்டாண்டிங் நாக்கு ஆட முடியல. அவருக்கு லக்கு இப்போ இந்த இயரில் ரொம்ப பேட் லக்காக இருக்குது. அதுக்கப்புறம் ஒருத்தன் வந்தான் பாரு, லாஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் வந்தாங்க சூர்யா. லாஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் வந்தாங்க ஐயா. அந்த மாதிரி ஒரு கம்பேக்குங்க. என்னம்மா யாருமா நீ இங்கேம்மா இருந்த எத்தனை நாளா, யாரு சாமி அந்த மாதிரி மிரள வச்சிட்டாருங்க நம்ம மார்க்கோ ஜான்சன். என்னம்மா அடி சூர்யா, அரே பையா கேகுவா அந்த மாதிரி 16 பாலுக்கு 50 அடிக்கிறாரு. எவன் சாத்துன்னு அந்த அடி ஒட்டு தட்டு கட்டுன்னு போட்டு, அதாவது பவுலர்ஸ் மிரளர். இது ஹர்தீப் சிங் தான் ஓரளவுக்கு நார்மலியாக போட்டு விக்கெட்டை எடுத்ததுனால நம்ம இந்தியா வின் பண்ணிட்டாங்க 11 ரன்ஸ் வித்தியாசத்தில். அதாவது கடைசி வரைக்குமே பரமா சாவு பயத்தை காமிச்சிட்டாங்க பரமா அப்படின்னு சூர்யா BCC கிட்ட சொல்கிற மாதிரி சாவு பயத்தையே காமிச்சிட்டா பரமா. யார் தெரியுமா? மேக்ரோ ஜான்சன். அந்த அளவுக்கு வச்சு செய்ன்னு செஞ்சுட்டாப்புல. ஆனால் கடைசியில் எப்படியோ நம்ம கடைசி வரைக்கும் இந்தியன் டீம் கொண்டு போய் தான் ஜெயிப்பாங்க, அது தெரிஞ்ச விஷயம் தானே, காலங்காலமாக நடக்குது. எப்படியோ எப்படி பண்ணி சூர்யா தான் வின் பண்ணி கொடுத்துட்டாரு. இதில் 4th T20
சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணி நம்ம கம்பேக் கொடுப்பாங்களா பொறுத்திருந்து தான் பார்க்கணும். வி வில் வெயிட் கம்பேக் எகெயின்ஸ்ட் இந்தியா அப்படின்னு ஏடன் மர்கன் சொல்லுவார்னு நினைக்கிறேன். 4th T20 அதாவது இப்போ செஞ்சுரியில் நடந்தது நம்ம வின் பண்ணியாச்சு. இப்போ 2-1 லீடில் இருக்கிறோம். 2 vs 1. இப்போ 4th T20 சவுத் ஆப்பிரிக்கா கம்பேக் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா மக்களே நீங்கள் தான் சொல்லணும். இந்த மாதிரி வீடியோ ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.